தேரி மணல் தேசம் கரைசூத்து நாவலடி ஊரின் அறிமுகம். இந்தியாவின் தென்கோடி மாநிலமான தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தின் பெருமைமிகு அடையாளமாக திகழ்கிறது நாவலடி. செழுமையான கலாச்சார பாரம்பரியம், மாறாத உள்ளூர் மரபுகள் மற்றும் நவீன உள்கட்டமைப்பு என பழமையும் புதுமையும் சங்கமிக்கும் ஒரு அற்புதமான ஊர் இது. இந்த மண்ணின் மைந்தர்களுக்கும் வெளியூரில் இருந்து வரும் பயணிகளுக்கும் நாவலடி ஒரு முக்கியமான மையப்புள்ளியாக விளங்குகிறது. தேரி மணல் வரலாறு புவியியல் இயற்கையின் அதிசயம் என்று சொன்னால் அது மிகையாகாது. நாவலடியை சுற்றியுள்ள இந்த அடர் சிவப்பு நிற செம்மண் குன்றுகள் சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என்கிறது புவியியல் ஆய்வு. ஒரு காலத்தில் கடல் மட்டம் உயர்ந்து இப்பகுதிகள் கடல் மணல் திட்டுக்களாக இருந்தன. காலப்போக்கில் கடல் பின்வாங்கிய போது வீசிய பலத்த காற்றினால் இந்த தேரி மணல் குன்றுகள் உருவாயின. இங்குள்ள மணலில் இரும்பு தாதுக்கள் அதிகம் இருப்பதால் அவை ஆக்சிஜனேற்றம் அடைந்து இந்த வியக்கத்தக்க இரத்த சிவப்பு நிறத்தை பெற்றுள்ளன. வரலாற்று தொடர்பு சங்க இலக்கியங்கள் போற்றும் பழம்பெரும் உவரி துறைமுகத்திற்கு மிக அருகாமையில் அமைந்துள்ளதால் முற்காலத்தில் கடல் வழி வணிகம் செய்தவர்களுக்கு நாவலடி ஒரு திசை காட்டியாகவே இருந்திருக்கிறது. சரித்திரம் போற்றும் இந்த மண்ணில் வரலாற்று முக்கியத்துவமும் இயற்கை அழகும் ஒன்றோடொன்று பிணைந்து கிடக்கின்றன. வளர்ச்சி மற்றும் பொருளாதாரம் இன்று நாவலடி வேகமாக வளர்ந்து வரும் ஒரு நவீன மையமாக மாறியுள்ளது. புகழ்பெற்ற உவரி சுயம்புலிங்க சுவாமி கோவில் மற்றும் நாவலடி தெற்கு கோயில் சுடலை கோவிலுக்கு வரும் பக்தர்களின் வருகையால் சுற்றுலாத்துறை இங்கு சிறப்பான வளர்ச்சி கண்டுள்ளது. திசையன் விலைக்கு அருகாமையில் இருப்பதால் கல்வி மற்றும் வணிக ரீதியாகவும் மக்கள் முன்னேற்றம் கண்டுள்ளனர். செம்மண் காடுகளில் விளையும் முந்திரி மற்றும் பனைப்பொருட்கள் இங்கிருந்து உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு இந்த மண்ணின் பொருளாதாரத்திற்கு பலம் சேர்க்கின்றன. முடிவுரை: கலாச்சாரம், வரலாறு மற்றும் இயற்கை எழில் என அனைத்தையும் தன்னுள் கொண்ட நாவலடி பாரதத்தின் பன்முகத்தன்மை கொண்ட நிலப்பரப்பில் ஒரு துடிப்பான அடையாளமாக மிளிர்கிறது. வாருங்கள், இந்த செம்மண் தேசத்தின் சிறப்புகளை நேரில் கண்டு மகிழுங்கள்.